விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நீலாங்கரை வீட்டிற்குள் என்னை விஜய் அனுமதிக்க மறுக்கிறார் என்று விஜயின் மனைவி சங்கீதா தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஐயோ ஐயோ, டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? காதலிச்சு கடைசி வரைக்கும் உன்னை கஷ்டப்படாம பாத்துப்பேமா அப்படின்னு சத்தியம் பண்ண பொண்ணுக்கே அந்த நிலைமைன்னா உங்களெல்லாம் பொருட்டா கூட மதிக்கலையே. உங்களெல்லாம் என்னென்ன பண்ண போறானோ அத நினைச்சேன் சிரிச்சேன். விஜயண்ணா, அங்க ஸ்டாலின் அங்கிள் காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சுட்டு உங்களை எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டு இருக்காருண்ணா. இங்க நீ என்னண்ணா பண்ணிட்டு இருக்க? நான் கபடி விளையாடத்தான் உங்க ஊருக்கு வந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல நீங்க இப்படி பண்ணலாமா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஒரு இடத்துல உட்கார மாட்டியா நீ? தோத்ததானே சொல்ற, சொன்னதை மட்டும் செஞ்சு தொலை. தடம் தெரியாம நக்க தெரியாதா உனக்கு? நீ புடுங்கின வரைக்கும் போதும், கிளம்பி வா. தளபதி செல்வாக்கு இப்பதான் அதிகமாயிருக்கே தவிர இப்ப குறையல. தளபதி செல்வாக்கு இதுலதான் அதிகமாயிருக்கு. குடும்பத்தை விட்டுட்டே தளபதி எங்களுக்காக, இந்த ஏழைங்களுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் எங்களுக்காகவும் தான் தளபதி வந்திருக்காரு. விடாதப்பா, அந்த கல் எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடுப்பா. அடி சண்டாளி, கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஹீரோயினி தண்ணி விடுறா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காருங்க, அவருக்கு யாரு காப்பாத்தணும்? நம்ம தான் காப்பாத்தணும். தளபதி குடும்பத்தையே வந்துட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. என் மனசுல நீ நினைக்கிறியே, ஏ அழகா என் கனவுல நீ முடிக்கிறியே, ஏ அடடா என் உதட்டுல நீ இருக்கிறியே, தளபதிக்கு நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு குடும்பம் எல்லாமே ஃபேமிலி எல்லாமே நம்ம தான் தளபதிக்கு நம்ம மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும். நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது உங்க ஒப்பங்க கோத்தாங்க அம்மா எல்லாம் லூசுன்னு. நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு, அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. ஏங்க யாரும் யாரே வச்சுட்டு போட்டுங்க, இல்லீகலோ இல்ல லீகலோ அது அவன் திறமை. லீகலோ இல்லீகலோ பிரச்சனை வராம பாத்துக்கிறது அவங்களோட என்ன சொல்றது சாமர்த்தியம். அது நார்மலா எல்லாத்துக்குமே இருக்கு. என்ன பிரபலமா இருந்தா ப்ராப்ளம் ஆகுது, அவ்வளவுதான். என்ன தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே, அட அவன் இங்க நான் தானே மணிக்கணுமா. உனக்காக ராவும் பகலமா முட்டு கொடுத்துட்டு இருந்த உன்னோட ஃபேன்ஸுக்கு, ஆமாப்பா நான் த்ரிஷாவோட அஃபேர்ல தான் இருக்கேன், அவங்கள நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டு இருக்கேனா நீ? வேணாம் ப்ரோ, ஊரா விட்டு மாங்காயில ஊர்கா பொண்ணு நினைக்கிறது தப்பு ப்ரோ. டேய், இந்த மயில் இருக்கானே படவ ராஸ்கல், நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சுது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறப்போ உங்களுக்கு எப்படிலாம் நாங்க முட்டு கொடுக்கறது பாருங்களேன். அவருக்கு தெரியாம இதை பண்ணல, ஒரு கிளாரிட்டியோட தான் அதை பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்றேன், அவர் போனாரு வந்தாரு, ஒன்னா போயிட்டு அவங்க மீட் பண்ணாங்க. ஆனா இவரோட கை அவங்க மேல படல, அவங்களோட கை இவங்க மேல படல. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய மனைவி நம்பல, ஊர்ல இருக்கிறவங்கலாம் எங்களை தப்பா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். இனி இப்படி நான் வெளியில தலை காட்டுவேன். ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் ஓம் சக்தி பராசக்தி, ஜேசனுக்கு திருஷா சித்திங்கிறாங்கண்ணா. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய அவன் கிடைக்கிற பொடி பைய நீ வாடி பீட்ரூட். உங்களோட பொதுச் செயலாளர் ஒண்ணு சொன்னாராம்,
ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்துட்டு இருந்தேன். இப்ப 2 பேர்த்தையும் இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வரணும் அப்படின்னு புலம்புறாப்லையா? எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. அது எப்படியோ போட்டோம். அது ஒண்ணும் அதுல ஒண்ணும் பேசுறது ஒண்ணும் இல்ல. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு அதை பற்றி பேசுங்க. அது சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன் பேசுறது. இதையும் சில தற்கொலைகள் வேற நார்மலைஸ் பண்றாங்க. ஆமா அவர் வச்சுட்டு போட்டும், அவர்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்குன்னு. ஏமா உங்க அப்பா உங்க அம்மா ஏமாத்தி இந்த மாதிரி வச்சிருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? காலத்துல யாரையுமே நம்ப முடியல இல்ல. ஆமாங்க. எதுக்கு உங்க அப்பனை செக் பண்ணி வை. சண்டே ஆனா மிஸ் ஆகுறான். என்னோட கேள்வி என்னன்னா, டிவோர்ஸ் ஆனவன் நல்லது செய்ய மாட்டான்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா என்ன? உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். இல்ல பொண்டாட்டியோட இல்லாதவன் நல்லது செய்ய மாட்டான்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா என்ன? இல்ல பொண்டாட்டியோட வாழ்ந்தா மட்டும்தான் மக்களுக்கு இது பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதுதான் மெய். இதுக்கு பேர் என்னது? ஆர் யூ நாட் டம்? நீ ஏன் தெரியுமா தத்தின்னு ஒத்துக்க மாட்டற? ஏன்னா நீ தத்தின்னு தெரியாத அளவுக்கு ஒரு தத்தி. நீ அரசியலுக்கே வந்துட்டாரு. அப்ப அவர் இதை பத்தி யோசிக்காம கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அவரே மானியத்தை எல்லாம் போட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா தான் சன் செய்திகளுக்கு நிறைய கண்டென்ட்டா கிடைக்குது. அதை நினைச்சா தான் ரொம்ப தலைவலியா இருக்கு. அபிராமி அபிராமி எவ்வளவுதான் முட்டு கொடுக்குறது. இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும் கேக்குறாரு கேள்வி. பிரபல நடிகரின் மனைவி கோர்ட்டில் டைவர்ஸ், ரசிகர்கள் அதிர்ச்சி, அரசியல் கட்சிகள் மகிழ்ச்சி. என்னக்கா இப்படி ஆயிடுச்சு சொல்லுங்க. இதெல்லாம் அரசியல் சதி. அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூத மாதிரி வந்து நிக்கிறியே, யாரா நீ? அது எப்படி இத்தனை நாளா சும்மா இருப்பாங்களா? கரெக்டா எலெக்ஷன் வரப்போ டைவர்ஸ் கொடுப்பாங்களா? மீர்கானே அது கிடையாது. எதிரிங்க எங்க எங்கயோ இருந்து வந்தாங்க, இப்ப அண்ணன் வீட்ல இருந்தே வந்திருக்காங்க. அந்த தம்பி இப்படி எல்லாம் பண்ணாதுமா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. என்னங்க 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. அனிலே அவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்டா இருக்க கூடாது. வலிக்காமல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எத்தனை காலம் ஆனாலும் இவங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்டிடணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வைராகியம். ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சுட்டு நம்ம வாழ போற வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வாழும் போதே நரகமா இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு திருந்தி நல்லபடியா வாழுங்க. வாழ்க்கை இருக்க போறது ஒரே ஒரு உண்மை தான். அதுல நல்லபடியா நல்லவனா வாழ்ந்துட்டு செத்து போயிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை என்று எவனாவது சொன்னீர்கள் என்றால் சகோதரிகளே, வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். டிவியிலும் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு இப்படியாகிவிட்டது, பலவீனமாகிவிட்டது. அவன் அங்கே போய்விட்டான், இவன் இங்கே போய்விட்டான், அவன் ஓடி போய்விட்டான் என்று வாய்க்க வந்ததையெல்லாம் பேசி பலகீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த மடையர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோம். தங்கைகள், பிள்ளைகள், நாங்கள் இருக்கிறோம். ப்ரோ, தளபதி விஜய்க்கு கிளி ஜோசியம் பாருங்க ப்ரோ. கிளி ஜோசியமா? ஓகே, நீ கண்டிப்பா கிளி ஜோசியம் பாத்துரும். ஓகே வாங்க, கிளி ஜோசியம் எங்க பாப்பாங்கன்னு தெரியல. ஓகே வாங்க தேடலாம். போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. அண்ணன் பேர் விஜய். விஜய்க்கு வெற்றி வருமா? வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராது. எல்லாம் பார்த்து சொல்லுங்க. விஜய் கிடமா மீனாட்சி விஜயன பேர் எங்க இருக்கு? விஜயன ஜாதகத்தை பாரு. விஜய் என்ன பாத்துருவேன், நல்லதா பாத்துடுமா? நல்லதே பார்த்துருப்பா. விஜயன் எனக்கு பயப்படாத, நல்லா இருக்க. அவருக்கு வரக்கூடிய சீட்டு பெருமாள் ஓப்பனிங் அசத்தலா இருக்கு. அண்ணன்
அதெல்லாம் மன்னன். காதல்ல மன்னனா? ஆபத்தான் தீரும். அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். நம்பி இருப்பது கிடக்கலாம் விலைக்கு போகுது. நம்பி இருப்பது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நினைச்சது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். உனக்கு ஒரு துணை வேணும். நான் இருக்கேன். கௌரவம் பார்க்காம என் தோல்ல சாஞ்சுக்கோ. புதுசா ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் யாரும் உன்னை தோக்கடிக்க முடியாது. என்னன்னா இது என்னன்னா பண்ணி வச்சிருக்க? நானும் நியூசிலாந்துல இருந்து உனக்கு எவ்வளவுதானா முட்டு கொடுக்கறது? வெளியே தலை காட்ட முடியலண்ணா. நாங்கெல்லாம் வந்து வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அண்ணா விஜய் அண்ணான் இருந்தா, நீ ஐ ஸ்டாண்ட் ஃபார் த்ரிஷான்னு போய் நிக்கிற. என்னமோண்ணா, எலெக்ஷன் வருதுன்னு கொஞ்சமாவது பயம் இருக்காண்ணா. சிரிக்கிறாங்கண்ணா என்ன பார்த்து. எனக்கே சிரிப்பா போன் பண்ணி கலாய்க்கிறாங்கண்ணா. முடியலண்ணா. உனக்கே எது சரியோ அது பண்ணுண்ணா. போனா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எப்படி சிரிக்கலாம் பாருங்க. பாத்தீங்களா ரொம்ப அமிதா பேச்ச மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. இதுவரை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அது மச்சான், என் தளபதி தப்பு பண்ண ஏன்னா நேரடியா இதெல்லாம் பண்ண போறாரு. எல்லாம் ரூமர்ஸ் தான். சரிடா, இது கூட விடுறா. அது என்ன ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க? ஐயோ, இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. அவர் கூத்தியா வச்சிருக்காரோ தாசி வீட்டுக்கு போறாரோ அதை பத்தி எனக்கு தெரியாது. அவர் நல்ல மனுஷன். இதெல்லாம் எதிர்கட்சியோட சதிதான்டா. அது கூட விடுறா. ரெண்டு பேரும் யாரா ஒரே கார்ல வந்தாங்க? டேய், பின்னா ராபிடோ போட்டுன வருவாரு. அப்படியே கார்ல வரும்போது ஃப்ரெண்ட் ஏத்தின்னு வர போறாரு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுன்னு. அப்புறம் டேய் நேத்ரா பாத்ரூம் வருது, போயிட்டு வந்துறேன். ஒரு 2 மாசம் சும்மா இரு. இவனுக்கு இதெல்லாம் சமாளிக்கவே முடியல. இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நின்னு ஃபேஸ் பண்ணு. உன் கூட தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க. ஆனா திரும்ப நடிக்க மட்டும் வந்துடாத. இவன் ஒருத்தர் வீக்லி ஒரு மேட்டர்ல சிக்கிடுறான். நீ ஸ்டாண்ட் வச்சு வச்சுக்கலாம். நீ ஏன்பா சோகமா இருக்க? இதுக்கும் நான் லியோல த்ரிஷாவை கேஷ் பண்ணதுதான் காரணம்னு அடிப்பாங்க சார். The only eyewitness. அந்த டாக பிடிங்கடா, எல்லாமே தெரிஞ்சிடும். ஓம் சக்தி பராசக்தி சங்கீதா மகனுக்கு த்ரிஷா தான் சக்தி. பேபியை நிக்க வச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. வெட்ட போறடா உன்னை. Bro, being Vijay fan is not easy இல்ல? கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா வார ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுக்க முடியல ப்ரோ. உள்ள அழுகிறேன், வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷம் தான் எடுத்து வாங்குறேன். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நீ நினைக்கிறியே என் சத்தமில்ல நீ முழிக்கிறியே நீ நினைக்கிறியே இது நிஜம்தானா? இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு வருவேன். நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்காக என்ன விட மாட்டேன்னு. கண்டிப்பா விட்டுருவேன். கண்டிப்பா போயிருவேன். நீ லாஜிக் இல்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. திருமணத்தை தாண்டி வருவ, திருமணத்தை தாண்டி வருவ, திருமணத்தை தாண்டி வருவ. எனக்கு அப்படியே கோபமா வருது. பாவண்டி அந்த மனுஷன் பாக்குறதுக்கே பச்சை புள்ள மாதிரி இருக்காரு. சரி விடுங்கக்கா. சரி அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு? ஊர் உலகத்துல எந்த புருஷன் ராமனா இருக்கான்? வெளியில 4 இடத்துக்கு போறவங்களுக்கு அப்படி இப்படி இருக்கிறது சகஜம் தானே. அது அவங்க புருஷ கொண்டாடி பிரச்சனை. இதை என்னமோ பெருசா ஊதி பூதாகரமாக்குறானுங்க. எல்லாரும் இத பத்தி பேசுறது சரி கிடையாது. அப்பா, நான் கூட பயந்துட்டேன்டி. இது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு கோவப்படியோ திட்டி வேண்டு. இது தெரிஞ்சிருந்தா நான் வச்சிருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லி இருந்திருப்பேனே. கோவப்படுவேன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துல ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஹலோ மகனே, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. நறுக்கி எறிஞ்சு புடுவேன் கோத்தாங்கோம்மால. தண்ணி எல்லாமே நல்லதா, கரைக்கு ஒரு தகவல் வருவதில்லை. எனக்குள்ள நான் நல்லதா துடிக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்சு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா தெரியாம தான் கேக்குறேன். இதுக்கு என் ஃபீல்டு ஃபுல்லா எடுத்து விஜய் த்ரிஷா விஜய் த்ரிஷா விஜய் த்ரிஷா விஜய் த்ரிஷா இதுக்கு இல்ல. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க. நான் என்ன பேச முடியும் நேரத்துல? பேச முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பாத்தியா
என்ன பாத்தியா? பார்த்தேன். என்ன பண்ண முடியும் அதுக்கு? நாங்களே மன வழியில சுத்திக்கிட்டு இருக்கோம். வந்து பாத்தியா அதுவா இதுவா எமோஜி என்ன? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம். அது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.